பாட்டி இல்ல அத்தை. ஐயோ சொல்லுங்க அத்தை. மக்களே தீப்தி இங்க ஒரு நிமிஷம் வா. என்னாச்சு அத்தை? அது உங்க ரெண்டாவது சித்தி ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கறாளாம். அவளை கூடுறதுக்கு உங்க முத மாமா போறாவலாம். நீ போறியா? இல்ல அத்தை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க என்ன வேலை இருக்கு? நான் செய்றேன், நீ போ. இல்ல அத்தை, அம்மா விட மாட்டாங்க. அம்மா விட மாட்டாளா? அது ஏன் விட மாட்டா நான் கேக்கேன். தீப்தி போய் சித்தி கூட்டிட்டு வா. இவங்க எப்படி சித்தியை கூப்பிடுறதுக்கு விடுறாங்க? பாத்தியா, அம்மாவே சொல்லிட்டா போ. வேணும்னா பிரவீன் கமலியும் கூட்டிட்டு போ. இல்ல இல்ல, அதுக்கு நான் தனியாவே போயிடுறேன். சரி மக்களே, சீக்கிரம் போ போ. அங்க மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கீழே. இது போறதே. ஆமா, நீங்க எப்படி என்ன விட்டியே? சும்மா கூப்பிட போறதுல என்ன இருக்கு, போயிட்டு வா. ஆனா பாத்துடுங்க, நம்ம வரும்போது கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல, தெருவுல நின்னுட்டு இருந்தோம். இங்க சித்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான்னா எப்படி ஓடுறவ பத்தியா? பாத்தியா வா. ஒரு ஃப்ளோல வந்துட்டு. சரி போ போ. இனி அவ வரதுக்குள்ள நிறைய இது ஒளிச்சு வைக்க வேண்டியிருக்கு. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்கேன். முத எது எடுத்து வைக்கலாம்? கிளிப் எல்லாத்தையும் எடுத்து வைப்போ. கிளிப்பை களவாண்டு போயிருவா. ஏடி கமலி, வரியா? எங்கடி? உங்க பெரியம்மாவை கூப்பிட. உங்க அம்மாவை கூப்பிடுறதுக்கு என்ன கூப்பிடுறா? அடக்கிரிக்கி, எங்க அம்மாவோட தங்கச்சி கூப்பிட போறேன். அதாவது உங்க அம்மாவோட அக்கா. ஓ அவியலா? அந்த சிட்டி கரையிலா? ஆமா, அவிய ரயில்வே ஸ்டேஷன்ல வந்திருக்காங்க, கூப்பிட போணுமா? நீ வரன்னா வா. நெல்லு ட்ரெஸ் மாத்திட்டு வரவா? போறது ரயில்வே ஸ்டேஷன் தான், அதுக்கு இந்த மூஞ்சி போதும். வா, வரும்போது பிரவீனை கூட்டிட்டு வா. ஏ பிரவீனே. அட தொப்பி மாமா, நீங்க தான் எங்களை கூட்டிட்டு போறீங்களா? ஆமா மக்களே. சரி சரி, சாப்பிட்டீங்களா? எங்க மக்களே சாப்பிட? ஏன் அத்தை சாப்பாடு போடலையா? வீட்டுக்குள்ளே நீங்க வந்த மாதிரி இல்ல, ஏன் பயந்து பயந்து ஓடுறியே? பயந்து ஓடல மக்களே, வெளியில 1008 வேலை இருக்கு, அதை நம்ம தானே செய்யணும். ச்சே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆசையா தான் இருக்கு, தனியா இருந்து வேலை செய்யறீங்களே. ஆமா மக்களே, பிறகு என்ன பண்றது? வா மக்களே போவோமா? அவிய வர்ற நேரம் ஆயிட்டு. ஐ நில்லுங்க ஒரு நிமிஷம், கமலிய பிரவீன வரேன்னாவே மேக்கப் போட்டு தள்ளிட்டு இருப்பான்னு நினைக்கேன். தீப்தி, ஏதோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறீங்களா? நானும் வரேன். ஆமா ஆமா, போ வண்டிக்குள்ள ஏறு. சரி. இரு ஒரு நிமிஷம், அந்த கண்ணாடி கிளவி எங்க? யார சொல்ற? வந்துட்டேன். வந்துட்டியா? இப்ப போலாமா மக்களே? போலாம் மாமா, மேக்கப்புக்கு போட்டு குறைச்சல் இல்ல. தொப்பி மாமா, சொல்லு மக்களே. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகும் மக்களே. சரி சரி. இடி, என்ன அவரே நீ தொப்பி மாமான்னு சொல்ற? அதானே. ஆமா, அவர் தொப்பி போட்டிருக்காரு, தொப்பி மாமாங்க. அவரு தொப்பி போட்ட கூட பரவாயில்லடி, ஏதோ துணியை கட்டி இருக்காரு, அவரை போய் தொப்பி மாமான்னு சொல்லிட்டு இருக்கா? அவரு தொப்பி போட்டிருக்காரு, துணியை போட்டிருக்காரு, அவரு எவ்வளவு ஸ்டைலா இருக்காரு. நீ காமெடி பண்ணாதடி. ஆமா, அவர் ஸ்டைலுக்கு என்ன குறைச்சல்? நல்ல அழகா ஒரு சைடா முடி விட்டுருக்காரு பாரு, அதுதான் அவரோட மெயின் பிளஸ் பாயிண்ட். அவரு வயசுக்கும் அவர் ஸ்டைலுக்கும் பாரு ஹீரோ மாதிரி இருக்காரு. இப்ப கூட அங்க பாருங்க, நல்ல ஸ்டைல ஒரு கையிலேயே கார் ஓட்டுறாரு பாரு, வாலிப பையன் மனசுல நினைப்பு. இவ்வளவு ஸ்டைல நீ வேற யாரை பார்த்திருக்க சொல்லு பிரவீன்? மொத்த ஸ்டைலும் ஒரே ஆளுகிட்ட இருக்கிறதா நம்ம தொப்பி மாமா. ஐஸ் வைப்போம். ஐஸா? நான் ஐஸ் வச்சு என்ன செய்ய போறேன்? உண்மையத்தான் சொன்னேப்பா. தொப்பி மாமா, இனி எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் மக்களே. சரி சரி. பயணிகளின் பணிவான கவனத்திற்கு வண்டி எண் 234667 சென்னை எக்ஸ்பிரஸ் இப்பொழுது 2வது நடைமேடைக்கு வர உள்ளது. ஆமா, இது எத்தனாவது மேடை? மாமா, நம்ம கரெக்ட்டா தான் வந்திருக்கோமா? இல்ல மக்களே, இதுக்கு அடுத்து போனோம். இன்னும் ட்ரெயின் வரல, வர்றதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ள போயிடலாம். ச்சே, ட்ரெயின்லலாம் வரவே பாத்தியா? ஆனா நம்ம என்ன கவர்மெண்ட் பஸ்ல வரோம், அதுல வேற இப்ப மகளிர் பஸ்னு ஒண்ணு விட்டுருக்காவே, அதுல தான் எங்க அம்மா ஏறுவேன்னு ஒத்த கால நிக்குது. அதுல வேற எங்க அம்மாக்கு ஒரு கவலை, பிரவீன் பையனை பெத்து போட்டுட்டோம்னு. அவனுக்கு மட்டும் காசு கட்ட வேண்டியதா இருக்கு. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் எங்க அம்மா என்ன பெத்ததை நினைச்சு சந்தோஷப்படுவேன். எங்க வீட்டுல அப்படி எந்த பிரச்சனை இல்லப்பா, நானே எங்க அம்மாவும் ஓசியில வந்துருவோம். உங்க அம்மாவும் சேம் தான், எங்க அம்மாவும் சேம் தான். அப்ப இந்த ரெண்டாவது சித்தி மட்டும் இவ்வளவு வசதியா இருக்கவே, அதுதான் எனக்கும் தெரியல. ட்ரெயின்ல எல்லாம் அவ்வளவு ரூபாலாம் ஒண்ணும் ஆகாது. அது என்ன ஃப்ளைட்லயே வந்து இறங்குறவே, ட்ரெயின்ல தானே வரவே. ட்ரெயின்னா எவ்வளவு ஆகும்டா சொல்லு? ஒரு 150 ரூபா 200 ரூபா ஆகும். 150 ரூபா 200 ரூபாய்க்கு நம்ம அம்மா வருவான்னு நினைச்சியோ? எங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு மொய்யே 200 ரூபா தான் செய்யணும்னு இருக்கு. இதுல நல்லா 200 ரூபா கொடுத்துட்டு வராவே. மக்களே எங்க வந்துட்டேன் பாரு, ஏதோ வந்த மாதிரி இருக்குது. ஆமா மாமா, வந்துட்டு. சரி வாங்க போலாம். ஹலோ மக்களே, பார்ட் 8 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா